சபரிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 1ஆம் தேதி மகர சங்கராந்தி அன்று மாலை பொன்னம்பல மேட்டில் தோன்றும் தெய்வீக ஒளியே மகரஜோதி ஆகும். 2026ஆம் ஆண்டுக்கான மகரஜோதி ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை மாலை நடைபெறுகிறது. திருவாபரண ஊர்வலம் பந்தளம் அரண்மனையிலிருந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் திருவாபரணம் 3 நாட்களுக்கு முன்னதாகவே ஊர்வலமாக புறப்பட்டு மகர சங்கராந்தி அன்று மாலை சந்நிதானத்தை அடையும். திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடக்கும் அதே நேரத்தில் காந்தமலை பகுதியில் உள்ள பொன்னம்பல மேட்டில் 3 முறை ஜோதி வடிவில் ஐயப்பன் காட்சியளிப்பார். சபரிமலை மகரஜோதி என்பது ஐயப்ப பக்தர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படும் ஒரு நிகழ்வாகும். இதன் முக்கிய சிறப்பம்சங்கள் பின்வருமாறு. மகர சங்கராந்தி தை மாதம் 1 தேதியன்று சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் மகர சங்கராந்தி திருநாளில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பந்தளம் அரண்மனையிலிருந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் திருவாபரணம் 3 பெட்டிகளில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிறது. திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடக்கும் அதே நேரத்தில் பொன்னம்பல மேட்டில் ஒரு பிரகாசமான ஒளி 3 முறை தோன்றும். இதனை மகரஜோதி என்று அழைக்கின்றனர். பொன்னம்பல மேட்டில் ஏற்றப்படும் தீபம் மகர விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சடங்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மகரஜோதி தோன்றும் அதே வேளையில் வானத்தில் மகர நட்சத்திரம் கற்பக ஜோதி பிரகாசமாக தெரிவது மற்றொரு சிறப்பாகும். சுவாமியே சரணம் ஐயப்பா.